விஜயை வந்து இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வர்றது தான் வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்ன புஷி ஆனந்தை வந்துட்டு அவரை வந்து தலைமறைவாக இருக்கார். ஸோ வந்து நிறைய பேர் வந்து விஜய் தான் அவரோட வீட்டில் வந்து அவர் கபோர்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்காருன்ற மாதிரியான மீம்ஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறத வச்சு நிறைய கலாச்சாரம் நிறைய ட்ரோல் பண்ணி போடுறாங்க. ஆனால் இதை ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும். நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் இதுதான் உண்மை. என்னென்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேயே மிகவும் பாசிட்டிவான ஒரு கட்சி அப்படின்னா வந்து அது டிவிகே தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நெகட்டிவாக, ரொம்ப இவ்வளோ ஒரு நேம் ஸ்லாண்டரிங், இவ்வளோ ஒரு டேமேஜ், இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டியை வந்து என்ன தான் நீங்கள் தூக்கி எறிஞ்சாலும் பதிலுக்கு அவங்களோட ரிப்ளை எல்லாமே வந்து ஒரு கலாய்க்கிற மாதிரியோ இல்லை வந்து ரொம்ப அவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் பீப்புள். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பேசிக்காக அவங்களுக்கு வந்து ஹேட்ரட் கிடையாது நெஞ்சில். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இப்போ நீங்கள் அதை அவங்கள பிடிச்சாலும் பிடிக்காட்டி அவங்களோட கொள்கையோட ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் இந்த ஒரு விஷயத்தை அக்ரி பண்ணியே ஆகணும். விஜய் ஹஸ் மேட் டிஎன் பாலிட்டிக்ஸ் அ வெரி பாசிட்டிவ் பிளேஸ். ஏன்னா பவன் கல்யாண் கூட வந்துட்டு காரு கூட அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய இமோஷ்னலாக பேசியிருக்காரு. வாடா இப்போதுலேருந்து யுத்தம் அறிவிக்கிறேன்டா அப்படின்லாம் சொல்லி பயங்கர ஒரு இமோஷ்னலாக கோவமாலாம் பேசியிருக்காரு சீமான் மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விஜய் வந்து அந்த மாதிரி கோவமாக பேசலை. மேபி ஃப்யூச்சரில் பேசலாம். ஆனால் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா அவரோட கோவத்தை வெளிப்படுத்துறது கூட வந்துட்டு இந்த அங்கிள்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நிறைய இந்த காமெடியை பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், இல்லை அவர் கோவமாக பேசுகிறது கூட ரொம்ப இமோஷனை தூண்டுற மாதிரி அப்படி இருக்காது. அவர் வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் டோனில் தான் வந்து இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ரொம்ப ஒரு காமிக்கலாக, ரொம்ப எல்லா ஊர் மக்கள்லாம் கூட்டி என்னப்பா கரெக்டாக இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா என்னப்பா அப்படின்னு இந்த நாட்டாமலாம் பேசுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக, ரொம்ப பக்காவாக, ரொம்ப மக்களுக்கு கேட்குற லாங்குவேஜில் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பாசிட்டிவாக இருக்குது, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஐ திங்க் பாசிட்டிவிட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் கடந்த காலங்களாக வந்து ரொம்ப அண்டர் கிரவுண்டில் போயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம மக்கள்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் எல்லாருமே நல்லவங்களாக இருந்திருப்போம். ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும், யாரோ ஒருத்தர் நம்மளை ஏமாத்துற வரைக்கும் வந்து நம்மளும் ரொம்ப பாசிட்டிவான பர்சனாக தான் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய வாழ்க்கையில் பார்க்க வந்துட்டு உஷாராக இருந்தால் தான், இல்லை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக, இல்லை ரொம்ப நம்மளும் வந்து சாமர்த்தியசாலியாக இருந்தால் தான் வந்துட்டு இந்த உலகத்தில் பிழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியிருப்போம். பட் அதெல்லாம் அந்த வெளி வேஷம்லாம் கழிச்சிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம எல்லாருமே நல்லவங்க தாங்க. நம்ம வந்து அந்த பாசிட்டிவிட்டியை திருப்பி வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து கொண்டு வருவோம். ஸோ நன்றி, வணக்கம்.